சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். காளியம்மாள் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைந்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? காளியம்மாள் என்னைக்கு நாம் தமிழரை விட்டு அவங்களுடைய உறவுகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. சீமானை பொறுத்தளவில் தலைமையை ஏற்று இருக்கவங்கன்னா இருங்க, அல்லது வேற ஏதாவது நல்ல இடம்னா அந்த இடத்துக்கு போயிருங்கன்னு தெளிவாக தான் டிக்ளேர் பண்ணி இது பண்ணார். அதில் இன்னைக்கு சீமான் காளியம்மா போன பிறகு மிகப்பெரிய மாநாடு நடத்தி பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சியை காட்டிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு கிழக்கிலே காளியம்மாள்லாம் இன்னைக்கு கட்சியில் இல்லாத ஒரு காலகட்டம் தான். அதில் காளியம்மாளை அவங்க பிரச்சாரத்துக்கு இதுக்கு பயன்படுத்தாத ஒரு காலகட்டம் தான். அதில் நின்று ஸ்டாலின் வர்சஸ் சீமான்கிற ஒரு இதையும், அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் வர்சஸ் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தணுங்கிறதையும், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு கொள்கை பிடிப்போட ஒரு இதையும் சீமான் அவர்கள் நிலைநாட்டிட்டாரு. அந்த புள்ளியில் அவர் 2024க்கு பிறகு 26ல் எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருங்கிறதான் என்னோட ப்ரெடிக்ஷன். அந்த ப்ரெடிக்ஷனுக்கு காரணம் 24ல் இருந்த அரசியல் நிலைப்பாட்டிலேருந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா பல்ட்டிசாமி ஆகி மாறிட்டாங்க. ஆனால் சீமான் தெளிவாக காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்த்து நிற்கிறாப்புல. இப்போ பாஜக கூட சமரசமான ஒரு கட்சி கூட காளியம்மாள் சேர்ந்திருக்காங்க. இது கொள்கை பிடிப்பான ஒரு நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது. அதே வேளையில் அவங்களுக்குள்ள வெயிட்டேஜையும் அவங்களுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ஸையும் நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அந்த சகோதரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவங்களுக்கு மீனவ சமுதாயத்தில் ஒரு வரவேற்பு உண்டு. பட் கட்சிக்குள்ளே ஒரு பேரலல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லும்போது சீமான் அதில் களை மாறி பிடுங்கி வீசிட்டாப்புல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், விஜய் போன்றவர்களோட வருகை, சீமான் கடலம்மா மாநாடு நடத்துறது, மீனவர்களுக்கான இஷ்யூஸை சீமான் முன்னெடுத்துட்டு போகிறது, விஜய்க்கு மீனவர்கள் மத்தியில் சினிமா ரசிகர்கள் இருக்கிறது, வாக்கல்ல சினிமா ரசிகர்கள், இதிலெல்லாம் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு மதிப்புக்குரிய கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், அவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், பரதவகுல மீனவர், அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவருக்கு ராஜ்சபா கொடுக்குறாங்கன்னா அதிமுகவும் ஒரு பாப்புலராக இருந்த ஒரு மீனவர் பெண்மணியை கட்சியில் சேர்த்துருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் சீமானை பொறுத்தவரை இன்னொரு திராவிட கட்சியில் போய் சேர்ந்தாலே அது கதை முடிஞ்சுது. கொள்கை அடிப்படையில் சீமான் ஏபிசிடி எதிர்ப்புல உறுதியாக நிற்கிறாரு. ஏ ஃபார் ஏடிஎம்கே எஸ், காளியம்மாள் சேர்ந்த ஏடிஎம்கே தான் ஏ, பி ஃபார் பிஜேபி, சி ஃபார் காங்கிரஸ், டி ஃபார் டிஎம்கே. ஏபிசிடி எதிர்ப்பு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு அவர் கொள்கை அடிப்படையில் அவரோட நிலைப்பாட்டில் அவர் ஏறி போயிட்டு இருக்கிறாரு. அதனால காளியம்மாள் ஏற்கனவே நாம் தமிழரை விட்டு விலகி போனவர்கள். இதற்கு மேலே காளியம்மாள் அங்கே அதிமுக பேசுறதுனால சீமானுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. சீமானை பொறுத்தவரை அது தமிழ் தேசிய அரசியலில் சீமான் தான் உறுதியாக நிற்கிறாருன்னு இலவசங்கள் எதிர்ப்புங்கிறதுல இலவசங்களுக்கு ஆதரவான ஒரு அதிமுகவில் காளியம்மாள் போயிட்டாங்க. சீமானுக்கு பலமே திமுக, அதிமுக, விஜய் 3 பேருமே இலவசத்தை நோக்கி போகும்போது இலவசங்கள் நாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் கேடுன்னு கொள்கை அடிப்படையில் சீமான் இருக்கிறது தான் சீமானுக்கு பலம். ஒரு திராவிட கட்சியில் காளியம்மாள் சேர்ந்தாலும் கூட காளியம்மாளுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் உண்டு. அதை நம்ம குறைச்சி மதிப்பிடலை அந்த சகோதரியை. அது அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். காளியம்மாள் போயிருப்பதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பலன்? ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டியில் பிரச்சார பெண்மணி, அது ஒரு பலம் தான், அவ்வளவுதான். காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைவாங்க அப்படின்னு ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த ஆப்ஷன் எடுக்கல, எடப்பாடி கிட்ட போயிருக்காங்க. தாவேக்காவுல ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கலையும் அவங்களுக்கு. தாவேக்காவுல என்ன எதிர்காலம் இருக்கு? எதிர்காலமே தாவேக்கா தான்ன்றாங்க அந்த கட்சியில இருக்கவங்க. சரி, அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. உங்களுக்கு செங்கோட்டையும் எடப்பாடிக்கு எதிராக உள்ள வன்மத்திலையும் வீம்பிலையும் போய் அதிமுக வளர்ந்து விலகி நீக்கப்பட்ட பிறகு போய் சேர்ந்திருக்காங்க. இவங்களும் நீக்கப்பட்டு விலக்கப்பட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் போய் சேர்ந்திருக்கான்னு சொல்லும்போது இதில் தாவேக்காவை விட அதிமுக பெட்டர்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு உண்மையை கேட்கணும்னு நினைச்சேன். ரஜினி அரசியலுக்கு வர்றப்போ திமுக அவரை பயமுறுத்திருச்சு. அதனால பயந்துக்கிட்டு தான் அரசியலுக்கு வரலன்னு ஆதவர்ஜன் சொல்றாரு. கடுமையான கண்டனங்கள்லாம் இருந்திருக்கு அவரோட அமைப்புல இருந்து. எப்படி பார்க்குறேன்? உண்மையா ரஜினியை மோடி நேரில் பார்த்தார். இவரு கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தார். ஒருத்தர் நேரில் பார்க்கறதுக்கும் ஒருத்தரை போய் பார்க்கறதுக்குள்ள வித்தியாசம் ஆதவர்ஜனாருக்கும் தெரியல, ஜான் ஆரிகிருஷ்ணனுக்கும் தெரியல, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தெரியல. ரஜினி குரல் கொடுத்தாரு 96ல். அது பெரிய அளவு தமிழக மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு.
இவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக மோடியை போய் பார்த்த பிறகு ஜெயலலிதா அம்மையார் 6 விழுக்காடு வாக்கு பெற்று உயர்வா பெற்று 39க்கு 37 வெற்றி பெற்ற பிறகு ஜெயலலிதா அம்மையார் சாகிறது வரை அரசியல் பேசல. அதை ஒரிஜினா தம்பி இது உண்மையா இது பொய்யா? ஜான் ஆரோக்கியசாமி தம்பி இது உண்மையா பொய்யா? உண்மை தானே? இப்போ இதுதானே உங்க அரசியல். நீங்க வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு சொல்லும்போது உங்க அரசியல் ஜெயலலிதாவால போனி ஆகாத போது, உங்க அரசியல் ஜெயலலிதாவோட ஆளுமையால போனி ஆகாத போது, ஜெயலலிதா அம்மையார் சாகிறத வரை நீங்க அரசியல் பேசலையே. சினிமாவிலும் பேசல, எதுலையும் பேசல. இறந்த பிறகு ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக சர்க்கார் படத்துல நீங்க சீன் எல்லாம் வச்சீங்க. அதைத்தான் சொல்றோம். நீங்க இப்போ மோடியால தப்பிட்டீங்கன்னா 29 மோடிக்கு எதிராக வருவீங்க. மோடி ஏமாற்றக்கூடாது. அதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். 1. 2வது, நீங்க அணில் மாதிரி உதவுனீங்க. என்ன வந்து போச்சு? திமுக அதிமுக அணிக்கு உள்ள ஸ்ட்ரென்த்து தான் ஓட்டா வந்தது. தேமுதிக அதிமுக ஜெயிக்கும். நீங்களும் அணில் மாதிரி உதவுனீங்க. ஆனால் மறுக்க வரல. தொகுதிக்கு 300 பேர் உங்க ஆள் ஒர்க் பண்ணா 2011. அது விக்கிரவாண்டியில் நீங்கள் இடைத்தேர்தல் நடக்கும்போது கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தீங்க. போலிங் கூடிட்டு, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, உங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டம் 20 விழுக்காடு ஓட்டும் 50,000 ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. நீங்கள் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு உங்களை லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ நீங்கள் நிரூபிக்கணும். நிரூபிக்காத உங்களுக்கு என்ன மரியாதை இதுவரை கிடைச்சிருக்குது? ரங்கசாமி உங்களை வந்து பார்த்தாரு. அதே ரங்கசாமி உங்களை இப்போ தூக்கி போட்டுக்கிட்டு பாஜக தான் முக்கியம்னு பாஜக கூட்டணி போயிட்டாரா இல்லையா? ஜான்குமார் ஒரு கிறிஸ்தவர், அவருக்கு லாகா கொடுக்காததே ரங்கசாமி தான். நீங்க பாஜக மேல வன்மத்தில் பாஜக லாகா கொடுக்கலன்னு பேசுனீங்க. எவ்வளவு மடத்தனமான பேச்சு, எவ்வளவு மடத்தனமான பேச்சு. இப்போ நான் ரங்கசாமி உங்களை என்ன பண்ணாரு? வெத்து வெட்டு செல்லாத நோட்டு விஜய்னு உங்களை போனியாக மாட்டீங்க விஜய்னு அவர் பாஜகவோட நின்றுட்டார். நீங்களா பாஜகவானா உங்களை 2 மணி நேரம் பார்த்த ரங்கசாமி பாஜக தான் முக்கியம்னு போயிட்டாரு. விஜய் வேஸ்ட்னு போயிட்டாரு. நிரூபிக்கல நீங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. பாண்டிச்சேரியில் எவ்வளவு ரசிகர் இருக்கான் உங்களுக்கு? எவ்வளவு வெறிப்பிடிச்ச ரசிகர் இருக்கான்? எவ்வளவு பேனர் இருக்கு? ரங்கசாமி உங்களை மதிக்கலையே. ஸோ நீங்க வந்து யதார்த்த சூழ்நிலை தெரியாம என்ன வேணாலும் பேசலாம்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நான் தரவுகளோட உங்களை அடிக்கிறேன். புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான் ரஜினியை பார்த்து நீங்க பேசுறது. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி மாதிரி தான் ரஜினியை நீங்களும் பேசுறது. ரஜினி அரசியலுக்கு வேண்டாம்னு சொன்னது நான். அண்ணனுக்கு உடல்நிலை தான் முக்கியம்னு சொன்னேன். எல்லா இடத்துலையும் பேசியிருப்பேன் நான் இதை. அதுக்கு பிறகு அண்ணன் அரசியல் வேண்டாம்னு சொன்ன பிறகு தமிழகம் எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு இருந்தார். திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்லாண்டான்னு ஓப்பனாக சொல்ல மாட்டாருன்னு சொன்னவன் நான். எங்கள் அண்ணன் அவர் வந்து கருத்து சொல்லதுக்கு ஆள் வச்சாங்க. வேண்டானேன்னு சொன்னது நான். அவரா என்னப்பா ஆதவர்ஜுனா சும்மா போட்டுக்கிட்டு, அதுவும் நாங்கள் 8ஆம் தேதியே அடிச்சு உங்களை நொறுக்கிறோம்னு சொன்ன பிறகு அதை எதிர்த்து பேச முடியாம, மூச்சு விட முடியாம கோழையா இருந்துக்கிட்டு, ஆதவர்ஜுனாவும் ஒரு கோழையா, இவர் எல்லா பசங்களுமே கோழையா இருந்துக்கிட்டு பேச முடியாதவனுக்கெல்லாம் ரஜினியை பற்றி உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன பாருங்க இருக்கு? எப்பா எடுத்து பார்ப்பா, 8ஆம் தேதி உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு நியூஸ் 18ல சொல்லியிருப்பேன். அதுதானப்பா நடக்குது. இதை மாற்றி மறைச்சிக்கிட்டு இங்க அடி வாங்கிக்கிட்டு உங்களை கொஞ்சி விளையாடுற ஸ்டாலின் போய் எடுத்து பேசிட்டு இருக்கிறதுல என்னப்பா அர்த்தம் இருக்குது? சும்மா ஊரை ஏமாத்திக்கிட்டு. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் புதிய கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். எப்படி பாக்குறீங்க? தென்னந்தோப்பு சின்னம். சசிகலா கிட்ட ஒரு நல்ல டீம் இருக்குது. அவங்க என்ன முடிவு எடுக்காங்கன்னு தெரியல. டாக்டர் ஐயாவை பார்த்துருக்காங்க. கடைசி நேரத்தில் அவங்க விஜய் கூட கூட்டணி விஜய் தலைமையில் கூட்டணி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரலான்னு நான் கணிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து டாக்டர் ஐயா கூட கூட்டணி சேர்ந்தால் அது ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வராதுன்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் என்ன ஏமாளிகளா, இழிச்சவாயர்களா, குறிப்பாக பழைய சமூக மக்கள் அரசியல் விவரம் தெரியாதவங்களா? நீங்கள் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் பேசிக்கிட்டு திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவு சம்பந்தமாக ஒரு வார்த்தை பேசலை. சீமான் தான் அதுக்குள்ளே நின்று நான் கோயிலுக்குள்ள நுழைவுன்னு சொல்லி திமுக அரசை மிரட்டி ஒரு ஓரளவு சிறிய அளவிலான ஒரு தீர்வை பார்த்துருக்கிறாரு. அடுத்து பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு வாக்குகள் உயர்த்தணும்னு, 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தணும்னு, அவருக்கு 5 விழுக்காடு வாக்கை உயர்த்ததுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்குறாரு. நீங்கள் அருந்ததியர்கள் பிரியாட்டிக் ரெசர்வேஷனுக்கு எதிராக பேச முடியாமல் இதை பற்றி பேசாமல் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஓட்டு உங்களுக்கு பாதிச்சிடும்னு சொல்லி நீங்கள்
ராமதாஸ் கூடயும் சசிகலா அம்மையாரோடும் கூட்டணி போகாமல் இருந்தீங்கன்னா இந்த ஓட்டு உங்கள் கையில் இன்னும் வரலையே. நீங்கள் இன்னைக்கு ஏட்டு சுரக்கா கற்பனை ஓட்டாக தானே இருக்கிறீங்க. கற்பனை ஓட்டுங்கிறத போடுங்க தம்பி. இந்த கற்பனை ஓட்டுங்கிறத பாண்டேக்கு தெரியல, துக்ளக் ரமேஷுக்கு தெரியல, இந்தியா டுடே மணிக்கு தெரியல. இப்போ கற்பனை ஓட்டு தானே உங்கள் ஓட்டு. இந்த கற்பனை ஓட்டு போயிரும்னு நிஜத்தில் ஒரு பெரிய சாதனை படைச்ச 2 எம்எல்ஏக்களை கொண்ட ராமதாஸை மைனஸ் நீங்கள் கருதுறீங்க. இதுக்கு வரையற சமூக ஓட்டு உங்கள்கிட்ட இருக்குங்கிறது கற்பனை ஓட்டு. நீங்க கவின் ஆணவ படுகொலை கருத்து சொல்லல, பட்டியல் வெளியேற்ற பற்றி பேசல. அப்போ உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு மட்டும் உங்க பக்கம் எப்படி வந்துடும்? ஸோ விஜய் பொறுத்த அளவுல இவங்க கூட கூட்டணிக்கு போறது அவருக்கு என்ன கிடைக்குமோ அதுல பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அவர் கூட்டணிக்கு போகாம தனிச்சுன்னா வடக்க போலரைசேஷன் நடக்குதுன்னு வைங்க, ஒண்ணுமே இல்லாம திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போயிடுவார். எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம், எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, எனக்கு நாடியில் வெட்டுன்னு சொன்னாப்புல. நான் தான் சொன்னேன் சைனட் சாப்பிட மாதிரின்னு. சைனட் சாப்பிட மாதிரின்னு சொன்னேன். ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டாக நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லி அது தப்புங்கிறத குமுதா ரிப்போர்ட்டரில் தம்பி லட்சுமணா இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். ஸோ அந்த மாதிரி வராத ஓட்டுக்காக வருங்கிற எதிர்பார்ப்போட ஒரு அலைன்ஸ் விட்டீங்கன்னா பழைய சமூக ஓட்டும் வரல. சீமான் தான் உண்மையா உறுதியா நமக்காக நிற்கிறாரு. பஞ்சமர் நில மீட்பை பற்றி பேசுறாரு. நமக்குள்ள இடஒதுக்கீடு 5 விழுக்காடை உயர்த்தி கொடுக்கணும்னு பேசுறாரு. அருந்ததியர் பாதிச்சாலும் பரவாயில்லன்னு ஸ்டெடியா நிற்கிறாரு அப்படின்னு சீமான் பின்னாடி அவங்க நின்றுட்டாலோ, அல்லது திரும்ப இருக்க அணிதான் அதிமுக அணியை தோற்கடிக்கணும்னு அவங்க மொத்தமா அதிமுக பாமக அணியை தோற்கடிக்க ஓட்டு போட்டுட்டாலும் விஜய்க்கு 70 தொகுதிக்குள்ள ஒண்ணுமே இல்லாம போற வாய்ப்பு உண்டு. விக்கிரவாண்டி போலரைசேஷன்ல அவர் களத்துக்குள்ள வராதது அதைத்தான் அந்த நிலைமையில தான் அவர் நான் ஸ்டார்டரா தான் வடதுங்குளத்தில் உள்ள 70 போலரைஸ்டு தொகுதிக்குள்ள இருப்பாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் ராமதாஸை சேர்த்துக்கிறது அவருக்கு கெயின்னு தான் என்னோட கணிப்பு. சகாதேவமார் தான் இதையும் சொல்றேன். நான் சொன்னாலே ஏதோ உள்குத்து வச்சு சொல்றானோ, குழி தோண்டி போடுறானோன்னு நினைப்பீங்க. உண்மையிலே நான் வெளிப்படையா பேசக்கூடிய சகாதேவமார் தான் பேசுவேன். அதே மாதிரி சசிகலா நீங்க கூட்டணியில் சேர்றது உங்களுக்கு பிளஸ் தான். செங்கோட்டையும் இந்த 2க்காக முயற்சி பண்றாரு. ஜான் ஆரோக்கியசாமி இந்த 2ஐயும் காலி பண்ண பாப்பாப்புல. ஜான் ஆரோக்கியசாமி எப்படி உங்களை குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அந்த நீங்க தப்பான ஒரு வியூகத்தை எடுத்து சீமான் மாதிரி கரெக்டா வந்திருக்கணும். காங்கிரஸ், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவின் முதல்வர்கள் ஒற்றுமைகள் தொங்கு சதைன்னு 4 பேரையும் அடிச்சு தனிச்சுட்டு இருக்கணும். நீங்க காங்கிரஸ் கூட்டணிக்காக ஆளா பறந்தீங்க. ராகுல் நல்லவர், மோடி மோசமானவர் நீங்க அரசியல் பண்ணீங்க. மோடி நீங்க ராகுலுக்கு ஆளு 29 ராகுலோட தான் போவீங்கன்னு உங்களை நறுக்கி தள்ளிட்டாரு. இன்னைக்கு சான்ஸ் எடுக்க முடியாது, கட் இட் அவுட்னு சசிகலா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஜனநாயகம் படத்தை ரொம்ப மோசமா அடி நொறுக்கப்பட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஓடிடி தளத்துல உங்களுக்கு பின்னடைவு பின்னாடி அவ்வளவுக்கும் காரணம் ஜான் ஆரோக்கியசாமியும் அவரோட மத வெறியும் அர்பன் நக்சலாட்டு மதமாற்ற கும்பலா செயல்பட்டு மோடி மேல மண்மத்தை காட்டினதான் முழுக்க அதுக்கு காரணம். மீண்டும் நான் சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி 214 நீங்க போட்டு சாதிச்சிடலாம்னாங்க. போலரைசேஷன் வர மாட்டிக்கிட்டீங்க. இந்த போலரைசேஷன்ல இருந்து தாக்கு பிடிச்சி ஓட்டு வரணும்னா ராமதாஸும் சசிகலா மேலும் உங்களுக்கு தேவை. நான் வெளிப்படையா தான் சொல்றேன். ஏன்னா நீங்க சின்ன குழந்தையா தெரியாததா, எதிர்பாராத அடியே நாம தான் கொடுத்தோம் உங்களுக்கு. அதுவும் சொல்லி ஜோசி விஜய் தான் அடிச்சோம். நீங்க கூலிக்கு மாரடிக்கிறவன் ஜான் ஆரோக்கியசாமி, அவனை பற்றி என்ன? அவன் கூலிக்கு மாரடிக்கக்கூடியவங்க வேண்டாம், நண்பர்கள், சகோதரர்கள், அவங்கள பற்றியும் பேர சொல்லாண்டா, தேவையில்லை. அப்போ நீங்க தான் தப்பு பண்ணீங்க, தேவையில்லாம தப்பு பண்ணி கடைசியா நாம 8ஆம் தேதி நியூஸ் 18 எடுத்து பாருங்க விஜய். 8ஆம் தேதி நியூஸ் 18 சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குங்கிறத நம்ம சொல்றோம். அது படம் 9ஆம் தேதி வராதுன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு விட படம் வர முடியலையே. அப்ப என்னைக்கு படம் வரப்போகுது? உங்க படம் தான் பெண்டிங் படமா ஆகி போச்ச. பட்டிக்காட்டு பொன்னையா, நானும் ஒரு தொழிலாளி கமலஹாசன், பட்டிக்காட்டு பொன்னையா மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு, தென் சிவாஜிக்கு வைரநஞ்சம், தென் என்னை போல் ஒருவன், ரஜினிகாந்துக்கு நாட்டுக்கு ஒரு நல்ல 37 நாள் கேப்ல தளபதிக்கு முன்னாடி வந்தது. அந்த மாதிரி உங்க படமும் பழைய படம் மாதிரி பெண்டிங் படம் மாதிரி ஆயிடுச்சே. சரி, உலக சுற்று எம்ஜிஆர் மாதிரி நீங்க உலக சுற்றுவாலையும் எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணிட்டாரா? எங்க அண்ணன் சிவாஜி சாந்தி தேட்டர் நான் கொடுக்கணும்னு போல்டா சிஎம்க்கு எதிராக எங்க அண்ணன் அனௌன்ஸ் பண்ணாப்புல. எங்க அண்ணன் சிவாஜி அனௌன்ஸ் பண்ணான், சாந்தி தேட்டரு என் நண்பர் எம்ஜிஆர் படத்துக்கு உலக சுற்றுவாலைன்னு கொடுக்காண்டாப்புல. டக்குன்னு தேவி பாடசியில் படம் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாப்புல. மதுரமுத்து இவரு பட்ராஜனை மிரட்டினாப்புல. மதுரமுத்து மதுரமுத்து பெரிய இதாதுன்னு பூசணிக்காயெல்லாம் பட்ராஜன் வீட்டு முன்னாடி கொண்டு வெட்டி போடுவாப்புலையா. மதுரையில் மீனாட்சி தேட்டர்ல உலக சுற்றுவாலை ரிலீஸ் ஆகி 200 நாள் ஓடிச்ச
பட்ராஜன் சாதாரண பட்ராஜன் லீடு எடுத்து எம்ஜிஆருக்காக நின்னார். எம்ஜிஆர் அப்புறம் அவருக்கு மேயர் பதவியை வழங்கினாரு. அதுவும் மதுரைமுத்துக்கு பெரிய ஷாக்கு. ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மதுரைமுத்து சிட்டியில எங்க அண்ணன் சிவாஜி சாந்தி தேட்டர் தாரன்னு சொல்லுவது உலக சுற்றுவாளிவன விஜய் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணாரு. உங்க படத்தை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு கழிவு இல்லையே சார். இப்ப நாம சொல்லிதான் அடிப்போம். இது கூட நாங்க தான் 8ஆம் தேதி சொல்லி அடிச்சோம். உங்க கெட்ட புத்தி கெடுவான் கேடு நினைப்பான்னு ஒரு நேர்மையான அதிகாரி தேசபக்தர் ஐயா தாசையாவுக்கு மகன் சிவகார்த்தியன் படத்துக்கு கூலிக்கு ஆள் பிடிச்சி அந்த படத்துக்கு எதிராக அவ்வளவு பதந்திகளையும் பிரச்சாரத்தையும் பண்ணீங்க. இப்போ கூட இவர் நாஞ்சில் சம்பத்தை வச்சுக்கிட்டு இது பராசக்தி படம் தோல்வி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. 740 ஷோ போட்டான் சிவகார்த்தியன் படம். 400 ஷோ தான் போடுவாப்புல. 740 ஷோ போட்டான். ஹாலிடே கலெக்ஷன்ஸ் வழியாக வந்துட்டு தம்பி தலைவர் தலைமையில கடைசி 2 நாள்ல ஏறி போச்சு. எதனா மறுக்க வரல. ஆனா ஜனவரி 26 வரை இருந்த கலெக்ஷன் சிவகார்த்தியன் படத்துக்கு அமரனுக்கு அடுத்து 2வது பெரிய வெற்றி சிவகார்த்தியனுக்கு ஓடிடியில் ஆடியன்ஸ் எல்லாம் ரெக்கார்டு ஆடியன்ஸ் போயிட்டு இருக்குது சிவகார்த்தியனுக்கு. அமரனுக்கு அடுத்து 2வது இடத்துல ஒரு வெற்றி படமா இருக்குது. அந்த படத்துல வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு துவேஷத்தையும் காட்டி நீங்க இன்னும் இவரு நாஞ்சில் சம்பத்தை வச்சு அந்த படத்துக்கு எதிராக பிரச்சாரத்தை பண்ணீங்க. என்ன ஆச்சு? இது சென்சார் போர்டு அதிகாரி உடல்நல சரியில்லைன்னு படத்தை பார்க்கவே வரல. கோர்ட்டுக்கு போங்க சார். உங்களுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்ங்கிறது சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் சார். ரங்கராஜ் பாண்டே வச்சு நீங்க இதை சரி கட்டிட முடியாது. துக்ளக் ரமேஷ் வச்சு சரி கட்டிட முடியாது. இது யாரை வச்சு முயற்சி பண்ணாலும் சரி கட்டிட முடியாது. என்ன நீங்க டீல் போட்டாலும் சரி கட்டிட முடியாது. காரணம் உங்க கேரக்டர் என்னன்னு மோடிக்கு தெரியும். ரஜினி கமலும் இருக்கும்போது புலி படம் தோல்வி அடைஞ்சது ரஜினி காலில் மட்டும் விழுந்துட்டு போனீங்க. அப்போ கமல் மூத்த நடிகரை நீங்க அவமானப்படுத்தின தப்பு இல்லை. அதனாலதான் இப்போ கமல் எவன் வேணாலும் வாடா மோதி பார்த்துடலான்னு அந்த ராஜ்கமல் இன்டர்நேஷனல் படம் சேதுவன் படத்துக்கு சிவகார்த்தியனை வச்சு உங்களுக்கே சவால் விடுறாரு. அப்ப இது தேவையா? நீங்க அன்னைக்கு ஒரு மூத்த தலைவர் 2 மூத்த நடிகர்கள் 2 பேர் காலையில் விழுந்து வணங்கிருக்கலாம்ல, அல்ல 2 பேரையும் சிம்பிளா கும்பிட்டு போட்டுட்டு போயிருக்கலாம்ல. அப்போ கமல்ஹாசன் அவமானப்படுத்துற வேலையை நீங்க பண்ண தவறு இல்லை. இந்த மாதிரி தான் சிக்கல்ல இருக்கும்போது சேலம் தர்மபுரி சைடு உள்ள உங்க ரசிகர்கள் எல்லாம் எடப்பாடியை ஆதரிச்சாங்க. அப்போ பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி வேஸ்ட் கட்சிகளை போயிட்டுன்னு அவரை விமர்சனம் பண்ணீங்க. இப்படி உங்க கேரக்டர் இதுதான் தெரியும் போது இப்போ உங்க கையில உள்ள கட்ட அவுத்து விட்டா 29 மோடிக்கு எதிராக போவாரு. அப்போ மோடி 29 இங்க 20 சீட்டு, கேரளாவில் 5 சீட் ஜெயிக்கணும்னு நாங்க சின்சியரா ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். அது அட்டுத்தனமா பேசக்கூடிய தமிழிசை அம்மையாருக்கு இதுல அக்கறை கிடையாது. தமிழிசை அம்மையாருக்கு இதுல அக்கறை கிடையாது. விஜய் வந்துட்டாருன்னா ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம்னு நினைக்கிறாரு. ஏஎன் பிரசாத் கூட அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம். இவர் அண்ணாமலை தெளிவா இருக்கிறாரு. டீயும் காஃபியும் கலக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். காஃபியாவது 11 விழுக்காடு நிரூபிச்ச காஃபி, டீ கற்பனை டீ. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் தொடர்பா நாம சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்குது. நீங்க தப்பா விளையாடுறது பலன் 8ஆம் தேதியே கிடைக்கும் நாங்க சொல்லிட்டோம். நீங்க 2024 39 கேண்டிடேட் போடாத தப்புன்னு சொல்லிட்டோம். நீங்க கூட்டணி ஆட்சியில பங்குன்னு சொன்னதுக்கு எவனும் வரமாட்டான்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி விக்கிரவாண்டில நீங்க நிற்காதது போலரைசேஷன் தான் வரும். அடுத்து வரக்கூடிய போலரைசேஷன்ல நீங்க பிஞ்சி பெசரட்டா போயிருவீங்க. திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிட்டு நாங்க சொல்லிட்டோம். எல்லாமே நடக்கும். 100% நம்ம சொல்றது உங்களுக்கு மனச்சாட்சிப்படி உண்மையாட்டு நம்ம சொல்றதா நடக்கும். அதே மாதிரி இப்பவும் நீங்க தனிச்சு போட்டுட்டீங்கன்னா நீங்க பரையர் ஓட்டெல்லாம் வந்துடும் நினைச்சு இதுவரை வராத ஓட்டு, கற்பரை ஓட்டு, ஏட்டு சுரக்கா ஓட்டு, ஆஸ்பிரேஷன் ஓட்டெல்லாம் வரும்னு நினைச்சு ராமதாஸ் கூட்டணியில சேர்க்கலன்னா உங்களுக்கு போலரைசேஷன்ல பரையர் ஓட்டும் வராது. அதே மாதிரி தேவேந்திர உள்வேளாளர் ஓட்டு சினிமா பார்த்து போடுவாங்கன்னா கிடையாது. அவங்க எவ்வளவு விழிப்புணர்வு சொல்லுவாங்க. பரையர் சமூகமும் வட தமிழகத்தில் வெற்றி வீரர்கள், அவங்களும் இன்டலெக்சுவல் விழிப்புணர்வு உள்ள கம்யூனிட்டி தான். நீங்க இந்த இடத்துக்குள்ள அவங்க இஷ்யூ எல்லாம் அட்ரஸ் பண்ணாம ஜஸ்ட் ராமதாஸ் கூட நான் கூட்டணி போகல, அதனால பரையர் சமூகம் எனக்கு ஓட்டு போடுவான்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. பெருத்த ஏமாற்றமா இருக்கும். திருமங்கலம் சரத்குமார் மாதிரி எம்ஜிஆருக்கும் நாடியில் வெட்டு, எனக்கும் நாடியில் வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம். ஏற்கனவே எம்ஜிஆர்னு சொல்லி ஒருத்தர் திருமங்கலத்தை பார்த்துட்டாரு. அந்த மாதிரி தான் அவங்களை எம்ஜிஆர் மட்டையை கட்டுறாங்க. ஆனா எம்ஜிஆரே அடிச்சு சீமான் விளையாடுறாரு. என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடுக்கு ஏன் சார் இவ்வளவு இழுபறியா இருக்கு? நாம 11.4 விழுக்காடு வாக்கு அண்ணாமலை எடுத்த வாக்குக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறத நம்ம மேல சொல்லியிருக்கிறோம். அண்ணாமலை லீடர் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடியும் முத்துவேல் பழனிசாமியும் குறைஞ்ச சீட்டு கொடுத்து பாஜகவை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுல நாம தெளிவா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன முடிவு வரும்னு நமக்கு தெரியாது. இப்போ சசிகலா மேட்டர்ல நம்ம எடப்பாடியை காப்பாற்றி கொடுத்தோம். சத்திரன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, தேசபக்த எண்ணம் கொண்ட கம்யூனிட்டி விளையாட கொண்ட நம்ம உடனே அடிக்கக்கூடாது, அடித்தா எல்லாரும் முடமுடமுடனே சசிகலா அம்மையார் காலில் விழுந்துருவாங்கன்னு காப்பாற்றி கொடுத்தோம். அப்போல்லாம் நம்ம சொன்னது நடந்தது.
இப்பவும் விஜய் விஷயத்துல சான்ஸ் எடுக்காண்டாங்கிற புள்ளிக்குள்ள அவர் ராகுலுக்கு ஆளுதாங்கிறதுல ஒத்துக்கிட்டாங்க நம்ம கருத்தை. அதுல தமிழிசை நயனாரெல்லாம் குறுக்க வந்தாங்கன்னா அவங்க கருத்து தப்பா போயிடும். இதுல வந்து கூட்டணி விட்டுறக்கூடாதுங்கிறதுல தமிழிசை, நயினார், ப்ரொஃபசர் சீனிவாசன், வானதி சீனிவாசன் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு டெல்லியில் உள்ள ஒரு பெரிய மனிதர் கூட இருக்காருன்னு நினைக்கிறாங்க. பெரிய மனிதர் சின்ன புத்தின்னு பெருஞ்சர் அண்ணா சொல்லுவார். அந்த மாதிரி சின்ன புத்தி இல்லாமல் மோடிக்கு நன்மையான புத்தியில அவர் காட்டினார்னா அவரையும் நான் பாராட்டிட்டு போயிடுவேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம இது அண்ணாமலை கருத்து என்னன்னா, அண்ணாமலை லீடராட்டு ஒரு ஹீரோவா எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை எடப்பாடி கிட்ட வாங்கலைன்னா 29ல் 24 மாதிரி கலத்தி விட்டுருவாருங்கிற கருத்தை நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். என்ன நடக்குன்னு நம்ம வந்து ஒன்று ஆணித்தரமா இதுல அறுதியிட்டு உறுதியா போட முடியாது. நம்ம கருத்து இதுன்னு சொல்லிட்டோம். மேலும் நம்ம கருத்துல என்ன சொல்லிட்டோம்னா, 4 விழுக்காடு வாக்குக்குள்ள இடங்களை கொடுத்தாருன்னா 4 விழுக்காடு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். மீதி 8 விழுக்காடு ஓட்டம் அண்ணாமலைக்கு, மோடி பிரதமர்னு அண்ணாமலையால வந்த 8 விழுக்காடு ஓட்டம் சீமானுக்கு போயிடும், ஸ்டாலினுக்கு போகும், ஏன் விஜய்க்கு கூட போகலாம், இவருக்கு வராதுங்கிறதே நம்ம சொல்லிட்டோம். அந்த மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படம் தவிர்க்கப்பட்டதாக சில செய்திகள்லாம் வந்தது. அது வேறு எதுவும் அதிருப்தினாலயா? இல்ல நம்ம வந்து எடப்பாடி என்டிஏக்குள்ள வரமாட்டாருன்னு நம்பணும். அண்ணாமலையை சிஎம்மா சொல்லி நிற்கணும், அல்லது அண்ணாமலை சீமான சிஎம்மா சொல்லி நிற்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். 18 சொன்னா 26 வரும், எடப்பாடி 20 3வது போயிடுவாரு, சீமான முன்னிறுத்தி எடப்பாடி 3வது அனுப்பிடணும்னு நம்ம நினைச்சோம். நம்மளே எதிர்பார்க்கல அவர் 26ல் தோல்வி, 31ல் 26ல் வரமாட்டேன், 31ல் வரமாட்டேன், 39 வரமாட்டேன்னு டயலாக் கொடுத்துட்டு இருந்தவர் டக்குன்னு வந்து 20 விழுக்காடு ஓட்ட பாஜகவோட கொண்டு வந்து நமக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு. நம்ம எதிர்பார்க்கல. அண்ணாமலை நீக்கப்பட்டோம், நமக்கு பெரிய அதிர்ச்சி. இன்னைக்கு கூட நயினார் போட்டதில் எனக்கு ஒன்றும் தப்புன்னு தோணலை. அது இந்து நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சி மரபு போகும்போது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் சகோதரர் நயினார் வந்து ராமநாதபுரத்தில் 30 தாண்டினவர், திருநெல்வேலி தாண்டும் போது அவர் போட்டதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அண்ணாமலை நீக்க எனக்கு அதிர்ச்சி தான். அப்போ அந்த அதிர்ச்சியிலேருந்தே நம்ம மீளலை. இப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்பி எடப்பாடிக்கு எதிரான்னு நம்ம பேசுறது சரியா இருக்காது. காரணம், காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்டாக்ட் ஆயிட்டு. அப்போ 20 விழுக்காடு கொண்ட எடப்பாடி பழனிசாமி தேவை. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டம் CV சண்முகத்தெல்லாம் அடிச்சு தள்ளிடுவார். இப்போ நீங்க 52ஆம் ஆண்டு டிஎஸ்சி ஆதிமலம் ஜில்லா போர்டு தலைவர், கிளிமார்க் பிடி ஓனர், அந்த காலத்துல பெரிய அளவு நெல்லை மாவட்டத்தில் கொடிகட்டி பிறந்தவர். அவருக்கு மரபும் தான் சுக்லால் ராம்செட் பிடி, தானாபினா சுக்லால் ராம்செட் பிடி, பெரியார் இது இங்க ஒரு ஜெயராஜ பாதர் நண்பர், பெரிய லெவல். அவங்க வந்து பணபலம், அதிகார பலம், ஜில்லா போர்டு சேர்மன், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் காமராஜிட்ட வந்து சொன்னார், நெல்லை மாவட்டத்தில் பெரிய நெல்லை மாவட்டம், அப்போ 20 தொகுதிக்கு மேலே உண்டு. அப்போ 20 தொகுதிக்கும் இப்படி கேண்டிடேட் போடணும்னு சொன்னார். காமராஜ் சொன்னார், உனக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு போடே, மற்றபடி எவனை எப்படி கேண்டிடேட் போடணும் எனக்கு தெரியும்னே, நீ உனக்குள்ள சீட்டை வாங்கிட்டு போனேன்னாரு டிஎஸ்சி ஆதிமலத்தை. அப்புறமும் சுயேட்சைகளெல்லாம் போட்டு காமராஜுக்கு எதிராக நீ நம்பர் 1 பார்ட்டி பார்த்தீங்களா, ஒரு முதலியார் கேண்டிடேட் சங்கரங்கோயில் போட்டு, NHM பாண்டியன் ஒரு மறவர் கேண்டிடேட்டை போட்டு நிறைய கேண்டிடேட்டுகளெல்லாம் போட்டு ஆதரவு கொடுத்து எடுத்து தோக்கடிச்சார் காமராஜ் கேண்டிடேட்டை. அதே நிலைமை இன்னைக்கு எடப்பாடி CV சண்முகத்துக்கு உருவாக்கிட்டார். மிஸ்டர் CV சண்முகம், உங்களுக்கு ஒரு சீட்டு எடுத்துட்டு போங்க, மற்றபடி யாரை போடணும்னு தெரியும், என் லாயலிஸ்ட்டை தான் போடுவேன்னு பண்ணிட்டாரு. எதனால பண்ணாரு? ஐயா CV சண்முகம் புரிஞ்சுடுங்க ஐயா, ஆடினீங்களே, அவர் பேச்சை கேட்டு எனக்கு எதிராக பொய் வழக்கெல்லாம் போட்டிங்களே, மனச்சாட்சியை ஏற்று நியாயத்துக்கு புறம்பான பொய் வழக்கெல்லாம் எனக்கு எதிராக போட்டிங்களே, அபன்ஸ் மேடவுட் ஆகாத கேஸுகள் எல்லாம் ஒன்று காக்னிசன்ஸ் எடுக்க வச்சுட்டீங்களே, பெருசா உங்க சட்ட அமைச்சர் பதவியை பயன்படுத்தி பண்ணீங்களே, உங்க நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு சீட்டை உங்களுக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா போங்க. காமராஜ் டிஎஸ் ஆதிமூலம் நாடார நெல்லை மாவட்ட ஜில்லா போர்டு தலைவர், நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர், கிளிமார்க் பிடி ஓனர், அன்னைக்கே அவர்கிட்ட பிடி கம்பெனியில் ஒர்க்கர்ஸ் வந்து 1000க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. பெரிய லெவல். இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் ரொம்ப ஃபேமஸ் பிடி, அதுக்கு அதிபர். அப்போ சுதந்திர போராட்ட தியாகியும் கூட. அவரை ஆதிமூலம் உனக்கு ஒரு சீட்டை எடுத்துட்டு போனேன், மற்றவனெல்லாம் எப்படி கேண்டிடேட் போடணும்னு எனக்கு தெரியும்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி CV சண்முகம் ஜி உங்களுக்கு ஒரு சீட்டை எடுத்துட்டு போங்க, மற்ற கேண்டிடேட்டை எப்படி போடணும்னு எனக்கு தெரியும்னு அடிச்சுட்டாரு பாருங்க. இதைத்தான் நான் சொன்னேன், ஒற்றை தலைமையானா எல்லாரும் காலியாவீங்க, நீங்க வந்து ஒற்றை தலைமைன்னு சொல்லி உங்க அதிகாரத்தை எடப்பாடிகிட்ட கொடுக்குறீங்கன்னு சொன்னேன். என் வார்த்தையை கேட்டீங்களா? இல்லை. இப்போ உங்க அண்ணனை கூட எல்லாம் ரொம்ப அசால்ட்டா பேசுறாருங்கிற தகவலாம் வருது. ராதா ஒரு நல்ல மனிதர், நம்ம தன்மையானவர், வேலு கார்த்திகை மூலமா நம்மகிட்டையும் பேசினாரு. பட் அது யதார்த்த அரசியல் சூழ்நிலை வந்து OPS போன பிறகு என்ன தனக்கு போட்டி யாரும் இல்லை, என் கட்சி ஜெயலலிதா மாதிரி நான் செயல்படுவேன், அட்லீஸ்ட்
இந்த தேர்தலையாவது ஒரு சீட்டை எடுத்துட்டு போங்கிறாரு. அதை தாண்டி வேற சீட்டு என்கிட்ட வராதிங்கன்னு சி வி சண்முகத்தை அடிச்சிட்டாரு. அப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்த ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் மாதிரி எல்லாம் தலைமை கிட்ட விளையாடுவீங்களா, விட்டுருவோனான்னு வர. நம்ம ஓப்பனா தான் பேசுறேன், அவுட் ஸ்போக்கனா தான் நான் பேசுறேன். உண்மை விஷயத்தை உலகத்துக்கு சொல்லி ஆகணும். இதுல நடக்கிறதா நடக்கும். நம்ம ஒரு சில திசையை மாற்ற முடியும், 10 12 ஆக்க முடியும், 10 8 ஆக்க முடியும். அதோட தான் நம்ம லிமிட்டு. பட் நாம உண்மை எதுன்னு சொன்னாதான் அந்த உண்மை உலகத்துக்கு தெரியும். அதுல தான் நாம ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களை மார்ஜினைஸ் பண்ண பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு சீட்டோட நின்று சி வி சண்முகத்தை அவர் நிறுத்துறாரு. இதுதான் உண்மை நிலைமை. இன்னொன்று, சி வி சண்முகம் மேலத்தில் ஜெயித்துட்டாருன்னா அது வேற. ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பெரிய பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். அது யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட்டு அரசியல் பண்ண மாட்டோம். ஐயா நடராசனை பெருசாக மதிப்பிட்டனால தான் மோடி கிட்ட சொல்லி கிராக் டவுன் பண்ண முடிஞ்சு. விஜய்க்கு கேரளாவில் செல்வாக்கு இருக்கு, ஆந்திராவில் செல்வாக்கு இருக்கு, கர்நாடகாவில் செல்வாக்கு இருக்கு. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள செல்வாக்கை நெருப்பிச்சிட்டாருன்னா மோடிஜிக்கு எதிராட்டு ராகுல் காந்திகிட்ட போவாருன்னு சொன்னதுனால தான் விஜய் இப்போ உண்டு இல்லைன்னு பண்ண முடியுது. ஸோ இப்போ எடப்பாடி 2வது இடத்தை தனக்கு உறுதி பண்ணதுக்கு அரசியல் பண்றாரு. 2வது இடத்தை உறுதி பண்ணிக்கிட்டு திமுக தன் கட்சியா இருக்கணும்னு அரசியல் பண்றாரு. அன்னைக்கு மக்களவையில் தோத்ததும் நெடுஞ்செழியன் கூட டெசர்டர்ஸ் எக்கச்சக்கம் பேர் ஓடிட்டாங்க. அது மீதி கட்சி ஸ்டாலின் கலைஞர் கட்சியா இருக்கிறதுக்கு அவருக்கு துணை புரிஞ்சுது. இப்ப நெடுஞ்செழியன்கள் மக்கள் திமுக ஆட்கள் உள்ள இருக்கிறான் எடப்பாடிக்கு. அப்போ அவங்கள களை எடுக்கணும். அப்போ அதே வேளையில பவர்ஃபுல்லான சி வி சண்முகத்துக்கும் ஒரு சீட்டு கொடுக்காம இருக்க முடியாது. அதே நிலைமையில எடப்பாடி கரெக்டா ட்ரீட்மெண்ட் போறாரு. இப்படித்தான் போவாரு நான் சொன்னேன். ரெட்டை தலைமை ஒற்றை தலைமையான இதுதான் நிலைமைன்னு சொன்னேன். நம்ம சொன்னதான் அன்னைக்கு நடக்குது. அதுல